உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீங்க இந்து கிட்ட இப்படியா தேங்க்ஸ் சொல்லுவீங்க? ஐயோ, இப்ப சுடர் அவளை இந்துவா நினைச்சிட்டு வந்திருக்கா போல இருக்கு. நாம எப்போ இந்துவ கட்டி பிடிச்சு தானே தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆனா இப்ப சுடருக்கு எப்படி? என்ன யோசிக்கிறீங்க? இந்துக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்லுவீங்களோ அப்படி சொல்லுங்க. ஓ இப்படிதான் தேங்க்ஸ். பாத்தீங்களா, இதான வேணாங்கிறது. ஒழுங்கா இந்துக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி இப்ப சொல்லணும், இல்லன்னா நான் உங்களை விட மாட்டேன். இது என்னடா இப்போ வம்பா போச்சு? டாக்டர் வேற இவ சொல்றது எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிருக்காரு. வேற வழி இல்ல, இதுவும் ஒரு ட்ரீட்மெண்ட் நினைச்சு செஞ்சிட வேண்டியதுதான். சரி, நான் இந்துவுக்கு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி உனக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அப்படி வாங்க வழிக்கு. சுடர், நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டோம். இப்ப என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. உங்க எல்லாரையும் நான் இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். எங்கன்னு கேட்காம எல்லாரும் அமைதியா என் கூடவே வரணும். என்ன சுடர், என்ன விளையாடுறியா? நானும் எழுந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும். இப்ப போய் எல்லாரையும் எங்க கூட்டிட்டு போக போற? உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்கும் புரிய வைக்க என்கிட்ட இருக்கிற கடைசி ஆப்ஷன் இதுதான். கேள்வி கேட்காம என் கூட எல்லாரும் வருவீங்களா இல்ல மாட்டீங்களா? மனோ, நாம சுடர் சொல்றத கேட்போம். ஹாஸ்பிட்டலுக்கு அப்புறமா கூட போய்க்கலாம். ஓகே சுடர், நீ எங்களை எங்க கூட்டிட்டு போனாலும் சரி, நாங்க வரோம். வா போலாம். என்னக்கா எல்லாம் பெரிய சைஸ் பூனை குட்டியா இருக்கேன்னு பாக்குறீங்களா? சாரிக்கா, உங்களை கூப்பிட்டதுக்கு நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களா? அதான் எல்லாரையும் நானே கூட்டிட்டு வந்துட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அடி பாவி, இப்படி கவுத்துட்டியே. எல்லாரும் மொத்தமா வேற வந்திருக்காங்க. அவங்க கண்ணுக்கு நான் தெரிய மாட்டேங்கிறதுனால சுடர் எல்லாரும் மென்டல்னு கன்ஃபார்ம் பண்ணிருவாங்களே. ரொம்ப நாளா உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேன், அதான் உங்களையும் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க தான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அக்கா, என்ன பாக்குறீங்க? வந்திருக்கிறவங்கள வெல்கம் பண்ணுங்க. வாங்க, நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன எல்லாரும் ஏதோ பேய பிசாசோ பார்த்த மாதிரி இவ்வளவு ஷாக் ஆகி நிக்கிறீங்க? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இவங்கதான் இந்து மேடமோட ஃப்ரெண்டு. இவங்கள உங்க எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. உங்க யாருக்காச்சும் அவங்க சுடர் நிக்கிறது தவிர வேற யாராவது நிக்கிற மாதிரி தெரியுதா? என் கண்ணுக்கும் யாருமே தெரியல. எனக்கும் தான் கண்ணாடி போட்டிருக்க என் கண்ணுக்கே தெரியல. பி நம்ம யாருக்குமே சுடரை தவிர வேற யாரும் நிக்கிற மாதிரியே தெரியல. அப்புறம் யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? எழில், சுடர் பக்கத்துல யாருமே இல்லையே. யாருக்கு இவ ஹாய் சொல்ல சொல்றா? மனோ, நமக்கு தான் தெரியும்ல இப்ப மென்டலி அஃபெக்ட் ஆயிருக்கான்னு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பான்னு டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காருல. அங்க யாரும் இல்லைன்னு எனக்கும் புரியுது. ஆனா நாம அதை காமிச்சுக்கிட்டோம்னா சுடருக்கு அகைன்ஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும். அதனால அவ சொல்றதுக்கு ஏத்த மாதிரியே நாமளும் ரியாக்ட் பண்ணிடுவோம். என்னாச்சு உங்களுக்குலாம்? ஒரு ஹாய் தானே உங்களை சொல்ல சொன்னேன், அதுக்கு என்னமா இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல சுடர், பக்கத்து வீட்லயே இருந்தாலும் அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல. அதான் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம எல்லாரும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ உனக்கு என்ன, இவங்களுக்கு ஹாய் சொல்லணும் அவ்வளவுதானே?
ஹாய் 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 ஹாய். என்ன இவ்ளோ பதட்டமா இருக்கீங்க? நீங்களும் உங்களுக்கு ஹாய் சொல்லுங்க. ஹாய். இந்த சுடருக்கு என்னாச்சு? உண்மையிலேயே இந்த சுடருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு போல. அக்கா, இவங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி. இதுல கனகவள்ளி அம்மா மட்டும் தான் மிஸ்ஸிங். உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாரையும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு தடவை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஓகே. இவர்தான் எழில் சார், என்னோட ஹஸ்பண்ட். இவருக்கும் உங்களுக்கும் முன்னாடி ஏதோ ப்ராப்ளம் இருக்குல்ல? ஆ, ஆ. ப்ராப்ளமா? அதெல்லாம் நீங்க மறந்துருங்க. நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன். சார், இனிமே உங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்ப சரியாயிடுச்சு. ஓகேவா? ஓகே. பீஸ் பீஸ் பீஸ். அவ தான் பெரிய பொண்ணு அபி. கொஞ்சம் விளையாட்டு புள்ள, ஆனா படிப்புல ரொம்ப ஸ்மார்ட். மத்த பசங்களுக்கெல்லாம் அம்மா இல்லாத குறைய அவ தான் பாத்துக்கிறானா பாத்துக்கோங்களேன். அவ்வளோ கேரிங். அடுத்தது காவியா. கொஞ்சம் பயந்த சுபாவம். கொஞ்சம் சத்தமா பேசினா போதும் அப்படியே பயந்துருவா. அதனால அவளை மட்டும் எப்பவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அது கவின். ஷோ வாலுனா வாலு, அருந்த வாலு. ஒரு இடத்துல நிக்க மாட்டான், ஒருத்தர் பேச்சும் கேட்க மாட்டான். என்னடா அடுத்து அஞ்சலி, செல்லக்குட்டி. எல்லாருக்கும் பிடிச்ச பொண்ணு. அவளை எல்லாருக்கும் பிடிக்கும், அவளுக்கும் எல்லாரையும் பிடிக்கும். அடுத்து பின்னாடி நிக்கிறாரு பாருங்க, அவர்தான் ரொம்ப முக்கியமானவரு. ஆமாங்க. ராமையா இந்த குடும்பத்தோட முக்கியமான விசுவாசி. எல்லாருக்கிட்டையும் அவருக்கு ஒரு நல்ல மதிப்பான பேர் இருக்கு. அப்படி நடந்து பாருன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்து இவங்க தான் மனோஹரி மேடம். இவங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நீங்க பண்ற நல்ல விஷயங்களை பத்தி தான் இவங்க கிட்ட அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணுவேன். அதனால உங்களை நல்லாவே தெரியும் இவங்களுக்கு. அப்படியா? ம். நீங்க நிஜமாவே இந்துவோட ஃப்ரெண்டு தானா? என்ன அப்படியே நிக்கிறீங்க? கேக்குறாங்களா, பதில் சொல்லுங்க. ஆ, ஆமா சுடர். அங்க அங்க. ஆ, ஆ. இப்போ உங்க எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அக்காவே எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க. ஓ, பதில் சொல்லிட்டாங்களா? சரி சரி சரி. இனிமே எனக்கு மென்டலி ப்ராப்ளம் இருக்குன்னு அசிங்கப்படுத்த மாட்டீங்களா? அக்கா, நான் இப்போ உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன். நீங்க எல்லாரும் முன்னாடியும் உண்மையை சொல்லணும், சரியா? இந்து மேடம பத்தி நீங்க தானே என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க. ஆ, ஆ, அங்க அங்க ஆ, ஆமா. நீங்க அவங்கள பத்தி அதிகமா சொல்ல போய் தானே அவங்களோட சில மேனரிசம் எனக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமா சுடர். அங்க அங்க. ஆமா. மத்தபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல, நான் நார்மலா தானே இருக்கேன். ஆமா சுடர். ஆமா. ஐயோ அக்கா, அங்க சொல்லுங்க. ஆமா ஆமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.